ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லோரேஸ் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான உருளைக்கிழங்கு கூட்டு தாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வானொலியை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சதும் உருளைக்கிழங்குக்கு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு நல்ல ஒரு மணத்தை கொடுக்குங்க. இப்போது நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினாங்க, அப்போ தான் உருளைக்கிழங்குக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா எப்பவும் போல தான் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு 5லேருந்து 6 பூண்டு பல் மத்தில் வச்சு இடித்து சேர்த்துருக்கேன். இது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண 2 தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கிட்டோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்குக்கு தேவையான மிளகாய் பொடியை சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவை தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம், நான் தோசைக்கு நடுவில் கூட வச்சு கொடுப்பேங்க. உருளைக்கிழங்கை நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை அந்த மசாலா கூட சேர்த்து 2 ஆகிற அளவுக்கு பொறுமையாக கிளறி விடுங்க. கூழ் மாதிரி கலந்துடாதீங்க, பொறுமையாக கிளறி விடுங்க. இப்போது அந்த மசாலா எல்லாம் உருளைக்கிழங்கு சேர்கிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு அது 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் அடுப்பு மேலே அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலையை அது கூட சேர்த்துக்கோங்க. அப்படியே கொத்தமல்லி தழையும் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அப்புறம் என்னங்க, நம்மளோட உருளைக்கிழங்கு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் சர்வ் பண்ண வேண்டியதுதான். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.